ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீதூஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான ரவை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரவை பொங்கல் செய்ய ஒரு குக்கரில் 50 கிராம் பாசிப்பருப்பை 2 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன். அதோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்குவோம். ரவை பொங்கல் செய்ய 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். 200 கிராம் ரவையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை கைவிடாமல் நல்லா வதக்குங்க. சிம்மிலே வச்சு நல்லா வதக்குங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பொடிசாக கட் பண்ண முந்திரி பருப்பு அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒன்று ரெண்டாக உடைச்ச மிளகு சீரகம், அப்போ தான் உங்களுக்கு பொங்கல் நல்லா வெள்ளையாக வரும். 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சியை சீவி போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா வதங்கட்டும். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். இதோட நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் இதில் நம்ம சேர்த்துக்குவோம். இதோட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோன்னே நம்ம ரவையெல்லாம் போட்டுடலாம். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ரவையை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்குங்க. ரவைக்கு நிறைய தண்ணி இழுக்கும். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஹாட் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். நார்மலாக வச்சு கிளறி விடுங்க. நல்லா வேகட்டும். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நெழுகலாக இருந்தால் தான் ரவை பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரவை பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.